சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான அதிர்ஷ்ட செய்தியோடு உன் அப்பா இன்று நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருக்கும் இந்த நேரம், இந்த அதிர்ஷ்டம் எப்படி உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பாவின் அன்போடும் அரவணைப்போடும் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ உணரத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நாளிலும் என் குழந்தைக்கு கிடைக்கும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாளைய தினம் உன் வீட்டில் இந்த ஒரு வாசனை மட்டும் அடித்துவிட்டால் போதும், நிச்சயமாக உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளிலுமே உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற இந்த காலங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் நான் சொல்வது என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நடக்கும் ஒரு விஷயம். என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. எதிலுமே நாம் புரிந்து கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை உண்மையாக மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. முழுமையான ஒரு தெளிவை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்தையும் நாம் எதிர்கொள்ளும் இந்த நேரம், எந்த சூழ்நிலையும் நாம் உருவாக்கும் இந்த காலம், அப்பா உனக்கு மட்டும் வெற்றி செய்தியை கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? உனக்கு தோன்றலாம், அப்பா நான் 1000 பிரச்சனையில் 1000 கஷ்டத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றேன், 1000 சோதனைகளை நான் எதிர்கொண்டு நிற்கின்றேன், நீ மட்டும் எப்படி வெற்றி செய்தியை சொல்லிவிட முடியும்? வெற்றி என்ற ஒன்று இருந்தால்தானே இனி இதை எனக்கு சொல்ல முடியும் என்று நீ கேட்கலாம். இதையெல்லாம் என் குழந்தை தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உனக்காக நான் வருவதிலிருந்து உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்வாய். நடக்கும் காலம் இனி முழுக்க முழுக்க உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மாற்றும் என்பதை மறந்து விடாதே. இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமான விஷயங்களை நடத்திவிட சரியாக துணிந்து விட்டது. இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் அப்பட்டமான பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல துணிந்து விட்டது என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் நீ புரிந்து கொள்வதும், நான் வருவதை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வதும் இனிமேல் உனக்காக ஒவ்வொன்றையும் உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நிலையிலிருந்து எப்பொழுதும் உன்னுடைய விருப்பங்களை அது சரி செய்து கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த காலமும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான ஒரு தெளிவை அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதை புரிந்து நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நீ உனக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு, இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நீ உனக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவும் நன்மதிப்போடும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எத்தனையோ தேவைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது இனி வரும் நாட்களில் உனக்கே என்று சரியாக புரியும் என்பதை மறக்காதே. யாருக்காக நான் இதை செய்ய வேண்டும், எனக்கு என்ன வைத்து கொண்டு உனக்கு கொடுக்கக்கூடாது என்று எண்ணமா? அப்பா உன்னிடம்தான் நிறைய இருக்கிறதே உனக்கு, அதாவது எனக்கு கொடுக்கலாமே, ஏன் நான் பெரிதாக உன்னிடம் எதையும் கேட்கவில்லை, அந்த நிம்மதியை தானே கேட்கிறேன் என்று என் குழந்தை சொல்லும் போதெல்லாம் உடனடியாக ஓடி வந்து என் குழந்தை கட்டி அணைத்து என் குழந்தைக்கான ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அந்த நேரம் இதை என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம், இனி நமக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ உறுதி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் பொழுது இது போன்ற நேரங்களில் நான் வருகின்ற இது போன்ற காலங்களிலும் உன்னோடு நான் இருப்பதை இனி எப்பொழுதுமே நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே.
சரியான எண்ணத்தோடு எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதிலிருந்தும் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள மன நிம்மதியோடு இருக்க எப்பொழுதும் தயாராக நடப்பது, ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் மனப்புரிதலோடு இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ கண்டு கொள்வாய். எந்த நாளிலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எது நடப்பதாக இருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து, சாயப்பா என்ன உனக்கு தர வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தந்துவிட துணிந்து விட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக எதையும் நான் கொடுத்துவிட துணிந்து விட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். எந்த ஒரு ஆச்சரியங்களையும் கண்டு என் குழந்தை நீ சற்றென்று பதறாமல் இது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்காமல் நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதும் வருவதையெல்லாம் புரிந்து கொள்வதும் உன் விருப்பமாக இருக்கட்டும். உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரங்கள் அத்தனையும் நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதை புரிந்து, நல்ல தேவைகளை என் குழந்தை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தேவைகளை என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை மிகப்பெரிய நம்பிக்கைக்குள் சரியாக அழைத்துச் செல்லும் என்பதை நீ மறக்காதே. சரியான ஒன்றை வந்து சேர்க்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நாளைய விடியல் பொழுது நான் சொல்வது போல உன்னுடைய வீட்டில் இந்த ஒரு வாசனை மட்டும் அடித்து விட்டது என்றால் என் குழந்தை, உன்னை போல பேர் அதிர்ஷ்டசாலி இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது. உன்னை போன்ற ஒரு பாக்கியசாலி இங்கே யாரும் இருந்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து, நல்லதையே என்றும் உருவாக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து, முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் நீ சரிவர உணர்ந்து கொள். அது போதும். இனி நடப்பதை நீ என்னவென்று உணரும் இந்த ஆச்சரியங்களை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. ஒவ்வொரு நிலையிலும் என் குழந்தை நீ வெற்றி எந்த இடத்திலும் பதிய வைக்க வேண்டும், அதனை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் குழந்தைக்கு ஆசைப்படுகின்ற விஷயங்கள் இனி என்னவாக உன்னை மாற்றும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தாது. எதுவென்றாலும் இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்தது போல எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பது போல நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நீ உனக்கான நன்மதிப்பை எப்பொழுதும் பெற்று விடுவாய் என்பதை புரிந்து கொள். உனக்கான தேவைகளை எல்லாம் தொடர்ந்து உனக்கென நான் நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சற்றென்று எல்லாம் மாறிவிடக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நீ எடுக்கின்ற முயற்சிகள். இவை எல்லாமும் உனக்கு சரியாக ஒரு நாள் நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியாக நீ நினைத்ததை விட சிறப்பாகவே உனக்கு நடத்தப்படும் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. என்னதான் நடந்துவிட்டது என்று சொல்லும் நேரங்களில் எல்லாம் இதுதான் உன் வாழ்க்கை என்ற ஒரு புரிதலை அப்பா கொடுத்து நிற்பார் என்பதை மறக்காதே. உன் வீட்டை சுற்றி நாளைய விடியல் துளசி இலையின் உடைய வாசம் அடிக்கிறது என்றால் என் குழந்தையே, உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தெய்வத்தின் அருளால் உன் வீட்டில் நடக்கிறது என்ற அர்த்தம். என்னவென்று நீ புரிந்து கொள்வாயா? தெய்வம் அதிகமாக நம்மை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக தெய்வ மனம் அங்கு அந்த இடத்தில் கமல வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு வாசனை உனக்கு நிச்சயமாக அடிக்க வேண்டும். சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கானது நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ ஒட்டுமொத்தமாக இனி புரிந்து நடந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து நடப்பது எல்லாவற்றிலும் என் குழந்தை என் நிலைத்த ஒரு மேன்மையை அடைந்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்தது போல ஒரு சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் எதையும் நினைத்து எதையும் சிந்தித்து சரியாக நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் ஒட்டுமொத்தமாக சில விஷயங்களை உனக்கு நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்காகவே நான் சில விஷயங்களை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். துளசி இலை முதன்மையான ஒன்று, தெய்வத்திற்கு உகந்தது. துளசி இலையினுடைய வாசம் அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி வருவதில்லை. துளசி இலை இருக்கும் இடத்தை தேடி சென்றால் அந்த இடத்தை கடந்து சென்றால் மட்டுமே அது உன்னால் உணரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயமானது ஆச்சரியத்தில் ஒன்றாகத்தான் உன் வாழ்க்கை மாற்றும் என்பதை மறந்து விடாதே. அதிசயத்தில் ஒன்றாகத்தான் உன்னை இது மாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்பொழுது இனி எந்த நிலையிலும் என் குழந்தை
நீ வாழ்ந்து விட்டால் உன்னை மேன்மைப்படுத்தும் எல்லாம் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். பல மாற்றங்களோடு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து நடந்து எதிலுமே நமக்கான ஒன்றை நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலத்தில் இனி எதுவும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.